மதுரையை ஆண்ட மலையத்துவச பாண்டியன் தனக்கு குழந்தை வரம் வேண்டி பல ஆண்டுகளாக இறைவனை வணங்கினார். பிறகு பிரம்மன் உபதேசத்தால் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தினார். அப்போது யாகத்தில் அன்னை பார்வதி தேவியார் 3 தனங்களை உடைய குழந்தையாக தோன்றினார். குழந்தையை கண்டு பேரானந்தம் கொண்ட அரசன் உருவில் இருக்கும் மாற்றம் கண்டு மனம் வருந்தினார். அப்போது சிவபெருமான் அசரீரியாக தோன்றி, மனம் வருந்தாதே, இக்குழந்தைக்கு தடாதகை என பெயரிட்டு கல்வி மற்றும் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு. தனக்கேற்ற கணவனை காணும்போது 3வது தனம் மறைந்துவிடும் என்றார். பின்னாளில் தடாதகை வீரம் மிக்கவளாக வளர்ந்து மதுரைக்கு அரசியானார். பின்பு கைலையம்பதிக்கு போர் முரசு கொட்ட அம்மனை எதிர்த்த பூதப்படையும் நந்திதேவர் படையும் தோற்றதால் சிவபெருமான் போர் புரிய தோன்றினார். அவரை கண்டதும் தடாதகையின் 3வது தனம் மறைந்தது. பின்னர் இறைவன் மதுரை சென்று பார்வதி தேவியாரை மணந்து மீனாட்சி சுந்தரேஸ்வராக இறை வடிவானார்.